நேயர்களுக்கு வணக்கம். கிட்டத்தட்ட 8 நாளுக்கு அப்புறமா ஐபிஎல் திரும்ப நடக்க போகுது. ஒரு மிகப்பெரிய கேப் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு ஆர்சிபியும் கேகேஆரும் மோத போறாங்க. கேகேஆருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச். ஆர்சிபி கூட இந்த மேட்ச் தோத்தாலும் பிளே ஆஃப் உறுதி அப்படின்னு எடுத்துக்கலாமே. கேகேஆருக்கு மிக மிக முக்கியமான ஒரு மேட்ச். இன்னைக்கு ஆர்சிபி vs கேகேஆர் மேட்சை பத்தி தான் பேச போறோம். நம்ம கூட ஃபார்மர் ஸ்டேட் கிரிக்கெட்டர் டாக்டர் வி கிரி சார் இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஒரு வாரம் கழிச்சு சந்திக்கிறேன். நல்லமா? நல்லா இருக்கேன். ஓகே. இந்த மேட்ச் வந்து என்ன கேட்டாக்கா கேகேஆருக்கு வந்து நோ யூஸ். ஓகே, மஸ்ட் வின் கேம். இல்லை, அவங்க வின் பண்ணிட்டே வந்தால் கூட மற்றவங்க உத பண்ணணும். ஆமாம் ஆமாம், தட் இஸ் நாட் ரியலி பாசிபிள். அது வந்து ஸோ அதனால் ஐ ரூல் தம் அவுட். ஏன்னா போன மேட்ச்சில் வின் பண்ணிட்டோம்னாக்கா அங்கேருந்து ஒரு சான்ஸ் இருந்தது. ஓகே, அது மிஸ் பண்ணிட்டாங்க. மிஸ் த பஸ்ன்னு சொல்லலாம். கரெக்டாக. ஸோ இப்போ ஆர்சிபிக்கு வெரி இம்பார்ட்டன்ட். ஆர்சிபி வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகம். ஏன்னா அவங்க வந்து அந்த போலிங் வந்து இன்டாக்ட் இருக்குது. ஏசல்வுட்டுக்கு பதிலாக லுங்கி இருக்காரு. ஸோ லுங்கி வந்து போன மேட்ச் நல்லா பர்ஃபார்ம் பண்ணார். அண்ட் ஆல்சோ T20க்கு 4 ஓவருக்கு லுங்கி இஸ் குட். பட் ஏசல்வுட் மாதிரி வராது கண்டிப்பாக. பட் இருந்தாலும் சப்போர்ட்டட் பை புவனேஷ் குமார் அண்ட் யாஷ் தயால். அதனால பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்று இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான். அண்ட் பேட்டிங்கில் வந்து அதே மாதிரி டிம் டேவிட் போல அவரும் ரொமாரியோ சப்போர்ட் இருக்காங்க. இவங்க தான் வந்து கேம் சேஞ்சஸ் அவங்களுக்கு. கோர்ஸ் கோலி வந்து வில் பிளே தி ஆங்கர் ரோல். ஓகே. அண்ட் ஃபில் சால்ட் இல்லைனா பீத்தல் 2 பேரில் ஒருத்தர் விளையாட போகிறாங்க. அது சால்ட் ஃபிட்டாக இருந்தால் சால்ட் விளையாடுவார். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா சால்ட் வந்து இட்ஸ் அ ப்ரூவன் பிளேயர் அகெயின்ஸ்ட் இந்த கேகேஆர் விளையாடும்போது பெரிய பிளேயராக இருந்தார். அவர் தான் போன தடவை ட்ராஃபி அடிக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசனாக இருந்தார் அவர். ஆமாம் ஆமாம். அதனால் வந்து டெஃபினட்டாக சால்ட்டு தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து மிடில் ஆர்டரில் வந்து நடுவில் படிக்கல் இல்லை. அது பெரிய ட்ராபேக் அவங்களுக்கு. ஏன்னா இந்த வருஷம் சென்சேஷனல் பேட்டிங்னா படிக்கல் தான். எப்படி வந்து பிரசித் கிருஷ்ணா வந்து இதில் ஜிடிக்கு வந்து ஒரு அப்படியே சேஞ்ச் பண்ணி கொடுத்தாரோ அதே மாதிரி படிக்கல். ஏன்னா அன்எக்ஸ்பெக்டட்லி பர்ஃபார்ம்டு வெரி வெல். அதான் பியூட்டி. யாருமே எதிர்பார்க்கல அவர் இம்பாக்ட் பிளேயர் இருந்தால் அனுப்பிச்சாங்க, ஏதோ சுற்றிட்டு வாடான்னாங்க. ஆனால் அப்படியே நின்னார், அடித்தார், பிரமாதமாக விளையாட்டி கேம் சேஞ்சர் ஆகிட்டார் அவர். பட்டிடார்லாம் இப்போ வந்து பேக் ஃபுட் ஒரு மாதிரி முதல்ல பட்டிடார் நம்பியிருந்தாங்க. இப்போ பட்டிடாரில் படிக்கல் இருக்கான்ற மாதிரி இருக்குது. ஆனால் படிக்கல் இப்போ இல்லை. அதனால் கொஞ்சம் ட்ராபேக் அவங்களுக்கு. பட் டிம் டேவிட் ரொமாரியோ இருக்கிறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. ஓகே, நீங்கள் சொன்ன விஷயங்கள் வரிசையாக பேசுவோம். எனக்கு வந்து கேகேஆர்லேருந்து போகலாம் அப்படின்னு தோணுது. கேகேஆர் சித்திரகுப்தன் போடுற கணக்கை கூட கண்டுபிடிச்சிடலாம் போல. கேகேஆர் அந்த பிளே ஆஃப்குள்ளே போகிற கணக்கு வந்து யூகிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கு. என்ன அப்படின்னா, கேகேஆர் உள்ளே போகணும் அப்படின்னா ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டாக ஜெயிக்கணும். பஞ்சாப் 3 மேட்சுமே தோக்கணும். இல்லை, ஆர்சிபி அகேன்ஸ்டாக இல்லை, எல்லா மேட்சும் எல்லா மேட்ச் ஜெயிக்கணும். பஞ்சாப் 3 மேட்சுமே தோக்கணும். டிசி பஞ்சாப்புக்கு அகேன்ஸ்டா மட்டும் வின் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற எல்லா மேட்ச்லையும் தோக்கணும். இப்படி எல்லாம் இருந்தா பிளே ஆஃப்குள்ள போகலாம் அப்படின்னு ஒரு கணக்கு. இது தேன் கூட்டில் கை வச்ச மாதிரி ஆகும். அதனால வந்து நிச்சயமா வந்து இது கிடையாது, சான்ஸ் கிடையாது என்ன கேட்டாங்க. ரெண்டாவது வந்து அவங்க வராமல் இருக்குது நல்லது. ஏன்னா இப்போ இருக்கிற ஃபார்மில் வந்துட்டு சொதப்பிடுவாங்க. நிச்சயமாக வந்து ஒன் சைடாக போய்டும் அவங்க விளையாட பிளே ஆஃப்லாம். அதனால் வராமல் இருக்கிறது நல்லது. 2 போலர் தான் சார் இந்த வருஷமே அவங்களுக்கு. பேட்ஸ்மேனும் கிடையாது, போலிங்கும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இந்த 2 போலர். அதுவும் இந்த வைபவும் ராணாவும் மட்டமாக போடுறாங்க இந்த வருஷம். போட்டு 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 கொடுக்குறாங்க. அவ்வளோ மோசமாக எந்த அட்டாக்கும் கிடையாது. ஆனால் திருப்பி அவங்க தான் விளையாண்டுருக்காங்க. வேறு யாருமே விளையாட மாட்டேன்றாங்க. அண்ட் ஓப்பனிங் பேட்டிங்கும் ஃபெயிலியர். மிடில் ஆர்டர் செம்ம ஃபெயிலியர். 22.5 crores ஃபெயிலியர். அதனால் இது வந்து ஒரு டீமே இல்லை. ஓகே, ஆர்சிபி பேட்டிங் பற்றி பேசும்போது தனித்தனியாக பேசுவோம். நான் ஓவராலாக ஒன்று மட்டும் பேசுகிறேன். ஆர்சிபியில் ஃபில் சால்ட் இல்லை ஜேக்கப் பேத்தல் ஆடுறாருன்னா ஓகே. ஜேக்கப் பேத்தல் இல்லை ஃபில் சால்ட் ஆடுறாரு அப்படின்னா குர்னால் பாண்டியாவை தவிர நம்பர் 8 or 9 பேட்ஸ்மேன்ஸ் வர எல்லாருமே ரைட் ஹேண்டட் பேட்ஸ்மேன்ஸ். ஸோ வந்து இது வந்து ஆப்போனண்ட்டுக்கு இன்னும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்காதா அப்படின்னு ஒன்று. இல்லை, நீங்கள் வந்து ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா, ரெக்கார்டு இல்லை ரெப்புடேஷனை பார்த்தீங்கன்னாக்க ஃபில் சால்ட் வேறு லெவலில் இருக்கார். அவர் இங்கிலாந்துக்கே நம்பர் 1 பேட்ஸ்மேன். அவர் வந்த அப்புறம் 4 பேட்ஸ்மேன் வெளியே தள்ளிட்டார் அவர். ராய் அந்த மாதிரி ஒரு 4 பேட்ஸ்மேன், ஈவன் 2-3 பேர் ஞாபகம் இல்லை எனக்கு. ஓகே, அவங்களாம் வெளியே தள்ளிட்டு தேவையை இல்லாமல் ஆக்கிட்டார். ஆமாம், நேராக ஸ்ட்ரைட்டாகவே வாக்டின். அண்ட் அவர் வந்து போன வருஷம் கேகேஆர் சாம்பியன்ஷிப் அடிச்சதுக்கு மெயின் ரீசன் அவர் தான். பேட்டிங் ஆஃப் அந்த மாதிரி அடிச்சுட்டே இருந்தார் அவர். அதனால் ஃபில் சால்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன பண்ணுவாங்க,
ஈவன் நான் கல்கட்டாலேயே நான் சொல்கிறேன், டிகாக் ஆர் குர்பாஸ், ம் நம்ம வேற இவங்க 2 பேருமே பெர்ஃபார்ம் பண்ணல, ம் வேற ஒரு பிளேயரை செலக்ட் பண்ணலாம் ம் சிசோடியா இருக்காரு, லவ்னி சிசோடியா, ஆனால் பண்ண மாட்டாங்க. ம் ஏன்னா எப்படி ரோஹித்தையும் கோலியும் வச்சுன்னு கட்டின்னு விளையாடுறாங்களோ அதே மாதிரி ம் ம் ரெப்புடேஷனில் விளையாட வைப்பாங்க. ஓகே. ஒரு நாள் அடிப்பார், ஒரு நாள் அடிப்பான், ஒரு நாள் அடிப்பான்ட்டு விளையாட அந்த பிராண்ட். அது பிராண்டு. ம் இதுதான் ப்ராப்ளமே. ஓகே. இது ஆஸ்திரேலியா ஒன்று தான் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. ம் ம் நான் நல்லா வாட்ச் பண்ணிருக்கேன். ஸ்டீவ் வான் ஒரு கேப்டன் இருந்தார், ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் கேப்டன். 3 மேட்ச் அடிக்கல, 4வது மேட்ச் தூக்கிட்டாங்க, கேப்டன்லேருந்து தூக்கிட்டாங்க. ம் ம் அந்த மாதிரி அவங்க தான் வந்து தைரியமாக பண்ணுவாங்க. அதே மாதிரி மைக்கேல் கிளார்க் அப்படி தான் பண்ணாங்க. ம் நிறைய பிளேயர்ஸை வந்து அவங்க வந்து ஆடம் கில்கிரிஸ்ட் அப்படி தான் பண்ணாங்க. ஓகே. அது மாதிரி பெரிய பெரிய பிளேயரெல்லாம் அவங்க வந்து தூக்கிடுவாங்க. அவங்க ஒருத்தர் தான் அந்த மாதிரி தைரியமாக ஆக்ஷன் எடுப்பாங்க. ஓகே. ஆஸ்திரேலியா ஒன்று தான். ம் ஏன்னா உள்ள பிளேயர் இருக்குது. 2வது வந்து ஆஸ்திரேலியன் பப்ளிக் வந்து கொஸ்டின் பண்ணுவாங்க. ம் இங்கே இருக்கிற பப்ளிக் வேறு. ம் ம் இதுக்கு நம்ம ஊரில் எல்லாம் ஹீரோ வர்ஷிப். ஆனால் ஆஸ்திரேலியா அப்படி கிடையாது. தூக்கு தூக்கு, சரியாக பெர்ஃபார்ம் பண்ணலையா தூக்கு. தே என்ஜாய் தட் பப்ளிக். ஓகே. அந்த ஆட்டிடியூட் இருக்கும். ம் ம் யார் கரண்ட்டில் ஃபார்ம் இருக்கோ, யார் யூஸ்ஃபுல் டு த சைடோ அவன் தான் இருக்கணும் அப்படின்னு ஃபீல் ஓகே. பண்ணுவாங்க. ஓப்பனிங் ஓகே. அடுத்து ஒன் டவுன் படிக்கல் இம்பாக்ட் பிளேயரா இல்லை, மயங்க் அகர்வாலை எடுத்திருக்காங்க. எனக்கு மயங்க் அகர்வாலை உள்ளே கொண்டு வரதை விட ஸ்வஸ்திக் சிக்காரா அப்படின்னு ஒரு 20 வயசு பையன் ஒருத்தர் இருக்காரு, அவர் கொண்டு வந்தால் இன்னும் நல்லா ஆடுவார் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கு. ஏன்னா மயங்க் அகர்வாலுக்கு வந்து பெரிய ஸ்ட்ரைக் ரேட்லாம் இல்லை, நார்மலான ஒன்று தான். அந்த சிக்காரா அப்படின்றவர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா ஆடி இருக்காரு உள்ளூர் போட்டிகளில். நீங்கள் சொல்கிறது ரொம்ப கரெக்டு. ஐ வில் டூ த சேம் திங். ம் ம் மயங்க் அகர்வால் வந்து அந்த அளவுக்கு பெரிய பிளேயர் கிடையாது. ம் ஸோ இதுதான். ஆனால் இவங்க இந்த தே கோ பை ரெப்புடேஷன். ம் இந்தியாவில் மட்டும் அப்படி தான். ஏன்னா பப்ளிக்கு மயங்க் அகர்வால் நம்ம பிளேயர் அப்படின்னு அந்த மாதிரி தெரியும். மயங்க் அகர்வால்னா ஒரு பிளேயர் ஒரு நம்ம பிளேயர் அப்படின்னு நேம் வரும். ஓகே. சப்போஸ் அவன் ஃபெயில் ஆனால் கூட அடுத்த மேட்ச் அடிப்பாங்க. வேற இந்த புது பிளேயர் ஃபெயில் ஆனாக்க அவனை வந்து கண்ணாப்பன்னு திட்டி இறக்கி விட்ருவாங்க. ம் இது ஒரு பெரிய ப்ராப்ளம் இந்தியாவில். ம் ம் ஃபேன் பேஸ் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். இது ஹீரோ வர்ஷிப் ஓகே. அண்டு ரொம்ப 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 அட்டாச்ட், ம் ம் எமோஷனல் டைப். ஓகே. அப்புறம் படித்தார் வந்து கேப்டன் தான், ஓகே. ஆனால் ஒரு லாஸ்ட்டு 5 மேட்சஸாக வந்து பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு ஒன்று இருக்குது. ஈவனாக ஸ்பின்க்கு அகென்ஸ்டாக கூட ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகியிருக்காரு. இத்தனைக்கும் இன்ஜுரிக்கு அப்புறமா வேற உள்ள வராரு. இல்லை, அந்த ஒரு மேட்ச் அவரால் தோக்குறதா இருந்தது. ம் நல்ல வேலை ஷெப்பர்ட் வந்து அடிச்சார். ஆமாம், ரொமாரியோ ஷெப்பர்ட் வந்து அடித்து காப்பாற்றி கொடுத்தாரு. இல்லைன்னா அந்த மேட்ச் நிச்சயமாக தோத்தாக்க நான் சொல்லியிருப்பேன், பட்டிடார் தான் ரீசன்னே சொல்லியிருப்பேன் நான். ம் ம் அந்த அவ்வளோ மட்டமாக ஆடினார் அந்த மேட்ச். அக்ரி. ம் பட் அது என்னன்னாக்க சம்டைம்ஸு இவங்க வந்து அந்த பாலில் பேட் படலைனாக்க இவங்களுக்கே வந்து ஒரு மாதிரி நர்வஸ் ஆயிடுறாங்க. ம் அடுத்த பால்ன்ற இது நினைப்பில்லை, அந்த பாலையும் நினச்சிட்டு இருப்பாங்க. ம் ஐயோ அதை ஏன் மிஸ் பண்ணோம், ஏன் கேட்ச் கொடுத்தோம், ஏன் கேட்ச் விட்டான், அப்படியே அதையே நினச்சிட்டு இருப்பாங்க. அதை மைண்டை விட்டு எடுத்துகிட்டு விளாடணும், அடுத்த பால் விளாடணும். ம் ம் அதுதான் ரொம்ப கஷ்டம். அந்த பட்டிட்டாரில் அந்த டைப்பு. ஓகே. இல்லை சார், அவர் சொல்கிறாரு அவர் ஸ்பின்க்கு அகென்ஸ்டாக நல்லா ஆடுவார்னு பேர். ஆனால் அதுக்கு நல்லா ஆடுறதுக்கு அவர் என்ன ரீசன் சொல்கிறாரு அப்படின்னா, கிளப் லெவல் மேட்சஸில் ஆடும்போது பெரிய அளவில் அன்பிரிப்பேர்டு பிச்சர்ஸ் தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ அங்கே நான் ஆடணும் அப்படின்னா நான் வந்து ஸ்வீப் ஷாட்ஸ் வந்து பழகணும். ஸோ அப்போ ஆடும்போது தான் நான் ஸ்வீப் ஷாட்ஸ்லாம் நல்லா பழக ஆரம்பித்தேன், அடிக்க ஆரம்பித்தேன், ஸ்பின்னையும் நல்லா ஆட ஆரம்பித்தேன் அப்படின்றாரு. ஒரு நாளைக்கு அப்போது ரஞ்சியில் ஆடிட்டு இருந்தபோது ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 மணி நேரம் ஸ்வீப் ஷாட் ஆடுவேன் அப்படின்றாரு. இப்போ ஐபிஎல் மேட்சஸில் ஒரு ஸ்வீப் ஆடி நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு நான் கேட்குறேன். ஐடியா ரொம்ப கரெக்டு. என்னென்னா அன்பிரிப்பேர்டு விக்கெட்னாக்கா எராட்டிக்காக வரும் பால். ம் ம் அது வந்து சில பாம்பேல வந்து அந்த மாதிரி கிடையாது. பாம்பேல எல்லாமே ப்ரிப்பேர்டு விக்கெட். வேற அது வந்து கரெக்டாக ரோல் பண்ணி பேட்ஸ்மேன் பேரடைஸ் ஆகிடும். ஸோ அப்போ ஸ்ட்ரெயிட்டாக தான் விளையாடுவாங்க. இந்த அக்ராஸ் ஆட மாட்டாங்க. வேற கனாபினான்னு வர விக்கெட்டில் அக்ராஸ் ஆடி தான் ஆகணும், இல்லைன்னா சர்வே ஆக மாட்டேங்குது. நீ ஸ்ட்ரெயிட்டாக வரனாக்கா எட்ஜ் எடுத்துகிட்டு கார்டர் ஷார்ட்லேயே ஆகிடும், அந்த மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் அவரோட தியரி இஸ் கரெக்டு. அந்த மாதிரி தான் விளாடணும். ஏன்னா நம்ம வந்து இப்போ சென்னையில் வந்து நாங்கள்லாம் வந்து அன்பிரிப்பேர்டு விக்கெட்டில் விளையாடிட்டு பாம்பே போனோம்னா உடனே அவுட் ஆகிடுவோம் நாங்கள். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சின்ன வயசில் நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருந்தது. பட் அவர் சொல்கிறது கரெக்டு. அண்டு நார்த்தில் வந்து மெஜாரிட்டி எக்ஸப்ட் பாம்பே எல்லா விக்கெட்ஸுமே அண்டர் ப்ரிப்பேர்டு தான் இருக்கும். அந்த அளவுக்கு ப்ரிப்பரேஷன் இருக்காது. ஓகே. அதனால் வந்து எல்லாருமே ரெடி டு, அதுதான் ஐ லைக் இட். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு இங்கிலாந்து ஒரு ஆஸ்திரேலியா டூர் போகும்போது செலக்ட் பீப்புள் ஃப்ரம் நார்த். தே பர்ஃபார்ம் பெட்டர் தென் சவுத். ஏன்னா சவுத் அண்ட் பாம்பேயில் வந்து
they play with a good wicket. Whereas not like Madhya Pradesh or some other Jharkhand இருக்கு நாங்கெல்லாம் வந்து விக்கெட்ஸ் அவ்வளோ இதுவாக இருக்காது. ஸோ அந்த சமயத்துலேருந்து தே பிளே வெரி வெல் லைக் ஈவன் பவுன்சி ட்ராக்காக இருந்தாலும் சரி, கிக்கிங் டெலிவரி டேர்னிங் ட்ராக் எதுவாக இருந்தாலும் வந்து தே அட்ஜஸ்ட் அண்ட் பிளே. ஓகே. ஸோ ஐ ப்ரிஃபர் தட் வே. டிம் டேவிட்டை பற்றி பேச வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் இருக்கிற உச்சக்கட்ட ஃபார்முக்கு யார் போட்டாலும் வந்து அடித்து துவம்சம் பண்ணிடுவார். ஜிதேஷ் சர்மா ரொம்ப ரொம்ப நல்லா ஆடிட்டு இருக்கிற ஒரு பிளேயர். ரஜத் படித்தார் பிளேயிங் லெவனில் இல்லை அப்படின்னா ஜிதேஷ் சர்மா தான் ஆர்சிபிக்கு கேப்டன் அப்படின்ற ஒரு பேச்செல்லாம் இருந்தது. அவரோட ஆட்டம் ஆர்சிபி கேகேஆர் ஸ்பின்னர்ஸுக்கு அகைன்ஸ்டா நான் வந்து அவரை ரொம்ப ரேட் பண்ண மாட்டேன். சப்போஸ் படிக்கல் இல்லைன்னாக்க ஓகே நான் டிம் டேவிடை முன்னாடி அனுப்புவேன். ஏன்னா பின்னாடி ரொமாரியோ ஷெப்பர்ட் இருக்காரு. எதுக்கு 2 பேர்? உங்களுக்கு 2 பேர் வைக்கிறது வேஸ்ட். நீங்கள் என்ன சொல்கிறீங்கனாக்க அந்த கடைசி ஓவர்ஸ் ஸ்லாக் ஓவர்ஸ் அடிக்கிறதுக்கு 4 ஓவர் தான் அவன் விளாட போகிறான். அந்த 4 ஓவருக்கு ஆல்ரெடி ரொமாரியோ ஷெப்பர்ட் இருக்கான். 2 பேர் நீங்கள் அந்த சமயத்தில் வச்சாக்க ஒருத்தன் யூஸ்லெஸ் ஆகிடுவான். அன்றைக்கி நீங்கள் பார்த்துங்க ரொமாரியோ ஷெப்பர்ட் அடிக்கும்போது டிம் டேவிட் வந்து ஸ்பெக்டேட்டர் மாதிரி இருந்தான். அதுதான் தப்புன்ற வேஸ்ட் பண்ணிட்டாங்க. வேற பட்டிடாரும் ஜிதேஷும் கெடுத்துட்டாங்க மேட்சை. அந்த சமயத்தில் வந்து முன்னாடி டிம் டேவிட் இருக்கணும். நான் என்ன சொல்கிறேன்னாக்க மயங்க் அகர்வாலுக்கு பதிலாக டிம் டேவிடை முன்னாடி அமிச்சாக்க படிக்கல் பிளேஸில் நல்லா இருக்கும். அந்த கண்டினியூஷன் அப்படியே இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். சால்ட், டிம் டேவிட், பட்டிடார், ஜிதேஷ், அப்புறம் ரொமாரியோ. ஓகே, அதுதான் நல்லா இருக்கும். டிம் டேவிட் நம்பர் 3 அப்படின்னு சொல்றீங்களா? ஆமாம், நம்பர் 3 சொல்கிறேன். ஓகே, படிக்கல் பிளேஸில். படிக்கல் பிளேஸ் ஏன்னா பின்னாடி வேற குருணால் பாண்டியா இருக்கார். இல்லைன்னா குருணால் பாண்டியா முன்னாடி அனுப்பு லெஃப்டி, அதுவும் பண்ணலாம். ஓகே, ஏன்னா இஸ் அ குட் பிளேயர், இஸ் அ குட் பேட்ஸ்மேன். ஈ கேன் பிளே நம்பர் 3 வெரி வெல். ஸோ எய்தர் படிக்கல் பிளேஸில் எய்தர் குருணால் பாண்டியா ஆர் டிம் டேவிட் 2 பேரும் ஒருத்தர் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, இல்லை மயங்க் அகர்வால் இம்பாக்ட் பிளேயராக வரலாம். தேவ்தத் படிக்கல் இல்லை மயங்க் அகர்வால் இல்லை. ஐ கோ பை யுவர் வேர்ட். என்னன்னா அவரால் ஒரு லெவல் மேலே அடிக்க முடியாது. அது ஓகே. ஸோ இம்பாக்ட் பிளேயராக மயங்க் அகர்வால் வந்தாலுமே படித்தாரை வந்து நம்பர் 3ல ஆட வைக்கலாமா அப்படின்னு நான் கேட்குறேன். மயங்க் அகர்வால் வரவே வேணான்றேன் நான். அதுக்கு பதிலாக ஸ்ட்ரெயிட்வே யூ கோ ஃபார் ஆல்ரவுண்டர். ஓகே, ஆர் யங்ஸ்டர். டூ ஒன் திங். ஏன்னா உங்களுக்கு இனஃப் பேட்டிங் இருக்கு டீம்ல. இந்த யூ ஆர் வேஸ்டிங் யுவர் பேட்ஸ்மேன். அதுதான் ஐ ஃபீல். ஓகே, ஆர்சிபி இஸ் ஒன்லி டீம் விச் இஸ் வேஸ்டிங் த பேட்ஸ்மேன். ஆர்சிபி பவுலிங் யூனிட்டை பற்றி பேசும்போது சின்னசுவாமி ஸ்டேடியம் இது இப்போ இந்த சீசனில் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணிருக்கு, ஸ்பின்னர்ஸ்க்கும் ஓரளவு ஹெல்ப் பண்ணி இருக்கு. ஸோ வந்து ஆர்சிபி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது ஹேசில்வுட் டீமில் கிடையாது, அவருக்கு பதிலாக இங்கிடியை வந்து கொண்டு வராங்க. ஆனால் இங்கிடி ஹேசில்வுட் அளவுக்கு துஷாரா பெரிய பிளேயர் கிடையாது. ஆனால் நுவான் துஷாராவால் பவர் பிளேயில் நல்லா ஸ்விங் பண்ண முடியும். இப்போ என்ன சிக்கல் ஆகிடுதுன்னா இங்கிடி பவர் பிளேயில் போடுறதில்ல, அதனால எஸ்தயால வந்து நீங்கள் பவர் பிளேக்கு கொண்டு வர மாதிரி இருக்குது. ஸோ அவர் வந்து இன்னும் ஸ்ட்ரகிள் ஆகுறாரு, அதிகமாக ரன் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ இங்கிடியை ட்ராப் பண்ணால் நீங்கள் 2 பிளேயர்ஸை வந்து சேவ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஒன்று துஷாராவை கொண்டு வரது மூலியமாக. அது மட்டும் இல்லாமல் அவரோட அன்யூஷுவல் பவுலிங் ஆக்ஷன் வேறு இருக்குது. பெரிய கேள்வி பார்த்து. இல்லை 100% கரெக்ட். நான் ஏன் சொல்கிறேன், இன் மை ஒப்பீனியன் லுங்கி இஸ் அ வெரி ஆர்டினரி பவுலர். ஓகே, அவர் வந்து சம்டைம்ஸ் ஏன்னா அவருக்கு வந்து ஆக்ஷன் டவுன் த லெக் போகும். நம்ம சிராஜ் மாதிரி இப்படி வந்துட்டு நீங்கள் பாடி தலையை சாய்ச்சிட்டு பால் வந்து இப்படி வரும். எப்போவுமே இந்த கை வந்து இப்படி வரும். நான் கூட லாஸ்ட் டைம் சொல்லியிருக்கேன், கை வந்து இங்கே வந்து முடியணும். அப்போ தான் பால் பிச் ஆகிட்டு ஸ்லிப்பை பார்த்து போகும். நீங்கள் எப்போ இப்படி ஸ்ட்ரைட்டாக வருதோ பால் வந்து லெக் சைடில் போகும். அவருக்கு அந்த டைப் அவர் இங்கிடி ஜஸ்ட் லைக் சிராஜ்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அப்படி போயிட்டு இப்படி போடுவார். அதனால அவர் வந்து கன்சிஸ்டன்ட் பவுலர் கிடையாது. நீங்கள் ஆர்கியூ பண்ண அவர் விக்கெட் எடுத்தாரு, இது பண்ணாரு, 3 விக்கெட் எடுத்தாரு, அதெல்லாம் எல்லாம் இந்த விக்கெட்டை கணக்கையே பண்ணாதீங்க. இதுதான் அது அப்படியே மிஸ்லீட் பண்ணியிருக்கோம் ஆளை. அதான் ப்ராப்ளமே. அதனால அந்த மாதிரி ஆகும் அது. பட் கண்டிப்பாக துஷாரா இஸ் எ பெட்டர் பவுலர். கண்டிப்பாக அவரை எடுத்துட்டாக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இவங்க வந்து யாராவது ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க இந்த கோச் கீச்சர். நம்ம தான் சொல்லிட்டோமே, ஃப்ரான்ச்சைஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க அவ்வளோ இன்டெலிஜென்ட் கிடையாது. தே மேக் லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ். ஏன்னா துஷாராக்கு வந்து அன்யூஷுவல் மலிங்கா மாதிரி ஒரு பவுலிங் கண்டிப்பாக இருக்கு. எனி டே பெட்டர் தேன் லுங்கி. ஓகே, நோ டவுட் அபவுட் இட். அண்ட் யூ சேவ் த அதர் பவுலர். இன்னொரு எஸ்தயாலே நீங்கள் சேவ் பண்ணுறீங்க, டெத்துலையும் கம்மியாக ரன் கொடுக்குறீங்க. எஸ், கரெக்ட். ஓகே, அண்ட் முக்கியமாக வந்து இவங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் குருணால் பாண்டியா பவர் பிளே நல்லா போடுவார். மற்ற எல்லா ஸ்பின்னரோட அவர் நல்லா போடுவார். ஏன்னா
அவர் நார்மல் ஸ்பீடே 100க்கு மேலே. 120. அதனால் வந்து அவர் டெஃபினட்டாக அவர் ஸ்பின்னர்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஃபாஸ்ட் பவுலர்னு சொல்லிடலாம். ஓகே. அதனால் வந்து டெஃபினட்டாக அவர் நல்லா போடுவார். நல்ல போலிங் வச்சுருக்காங்க ஆர்சிபி. இந்த போலிங்கை வச்சுட்டு தான் ஹேசல்வுட் வந்து வருவார்னு நினைக்கிறேன் நான். இல்லை சார், அவர் வந்து ஸ்பெஷலாக ஏதோ கேட்டுன்னு இருக்காங்க. இருக்கு, பிளே ஆஃப்க்கு வந்துருவாரு. அதான் சொல்கிறேன். அதான் அது மாதிரி வந்துட்டாக்க நல்லாயிருக்கும். ஏன்னா அவரை மாதிரி ஒரு பெட்டர் போலர் பார்க்கவே முடியாது. ஓகே. ஸோ டெஃபினட்டாக வந்து ஆர்சிபி வந்து இந்த போலிங் காம்பினேஷன் வச்சுட்டே வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லுங்கி இங்குடி மே 26க்கு அப்புறமா ஆர்சிபிக்கு ஆட மாட்டார். அவருக்கு நேஷன் டியூட்டி இருக்கு. ரெண்டாவது லுங்கியை பற்றி சொல்லணுன்னாக்க சிஎஸ்கேக்கு 2 வருஷம் விளையாடினாரு. ஆமாம். சொதப்பி தள்ளிட்டார். தோனியை திட்டாத ஆள் கிடையாது. ஏன்னா தோனியோட ஃபேவரட் பிளேயர் அவர். திருப்பி அவர் எடுத்து மஞ்சள் ஷர்ட் போட்டு உள்ளே உட்காந்துட்டார். அவர் வேஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓகே. ஹேசல்வுட் ட்ராப் பண்ணிட்டு லுங்கி எடுத்தாங்க. அவ்வளோ கேவலமாக இருந்தது. சிஎஸ்கே வந்து இந்த மாதிரிலாம் விளாண்டாங்க. ஸோ டெஃபினட்டாக லுங்கி ஐ வாண்ட் சப்போர்ட் லுங்கி. ஓகே சார். எனக்கு ஓவராலாக ஆர்சிபியில் வந்து படிக்கல் மட்டும்தான் இல்லை, மற்றபடி ஓவராலாக ஆர்சிபி ஓகேவா இருக்கு. படிக்கல் வந்து இட்ஸ் a big loss. பட் டிம் டேவிட் இருக்கிறதுனால நான் வந்து குருணால் பாண்டியா 2 பேரில் ஒருத்தனை வந்து நம்பர் 3 அனுப்பிச்சு விளையாடலாம். ஓகே, பார்க்கலாம் அவங்க பண்ணுறாங்களா பார்க்கலாம். கேகேஆர் பேட்டிங் பற்றி பேசினா ஓவரால் டோட்டல் கொலாப்ஸ். ரஹானே, ரகுவன்ஷி. எனக்கு என்ன டயலாக் ஞாபகம், என்னத்தை பேசி என்னத்தை நடக்க போகுது, கண்ணையா மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப. ஏன்னா திருப்பி அதே சொல்லியாச்சு, கர்ஸ் பண்ணியாச்சு. அவங்க ஒன்றும் இம்ப்ரூவ் ஆகிறதா இல்லை. போன மேட்ச் ஏதோ ஓரளவு இப்படி வந்தாங்க, பட் ஒன்றும் சரி கிடையாது. போதாது அந்த சைடு இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ்லாம் சாம்பியன்ஷிப் அடிக்கிறது போதாது. ஏற்கனவே கேகேஆர் கொலாப்ஸில் இருக்காங்க. இதில் இன்னும் 2 பிளேயர் வந்து வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. மொயின் அலி அப்புறம் ரோமன் பவுல். அடிக்கிறதுல 2 பிளேயர் ரஹானேவும் ரகுவன்ஷியும் மட்டும்தான், மற்ற யாருமே ஃபார்ம்ல இல்லை. ஆர்சிபிக்கு அகேன்ஸ்டா அவங்களோட டெக்னிக்ஸ் எப்படி இருக்க போகுது இன்னைக்கு? நீங்கள் ஏதோ கொஞ்ச நாள் முன்னாடி வந்து ஒரு காம்பினேஷன்லாம் போட்டு கேகேஆர் வந்து பிளே ஆஃப் போகிற மாதிரி சொன்னாங்க. இந்த அழகில் எங்கேயாவது போகுமா? அது போனால் கூட சான்ஸே கிடையாது. ஓகே, வேஸ்ட். வெரி வெரி ஆர்டினரி சைடு கேகேஆர். ஐ பிளேம் தி ஃப்ரான்ச்சைஸ் திங்க் டேங்க். ஓகே, இந்த மாதிரி மட்டமான டீமை செலக்ட் பண்ணிட்டாங்க. அண்டு வெங்கடேஷ் ஐயருக்குலாம் 23 கோடிலாம் கொடுத்ததெல்லாம் அநியாயம். அதுதான் அது வந்து எப்படின்னா இந்த லாஃபிங் ஸ்டாக் ஆஃப் ஐபிஎல்னு சொல்லலாம். அது ஓகே, இந்த வருஷம் லாஃபிங் ஸ்டாக்னாக்கா வெங்கடேஷ் ஐயர். ஓகே சார். மொயின் அலி போயிட்டாரு, அதுல ஆண்ட்ரிஸ் நோர்க்கியா கொண்டு வரலாமா? வெரி குட் பவுலர், கண்டிப்பாக அவரை கொண்டு வரலாம். ஃபாரினர் அண்ட் ஆல்சோ இஸ் a குட் பவுலர். கண்டிப்பாக கொண்டு வரலாம் அவரை. ஏற்கனவே ஒரு மேட்ச் விளையாடினார் போல இருக்கு. அது மட்டும் இல்லாம சின்ன சுவாமியில நடக்குது, பேசர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிற ஒரு கண்டிப்பா. ஆமா, மொயின் அலி வந்து சமயத்துல வந்து ஆப்போனண்ட்டுக்கு விளையாடுவார் அவர். அதனால அவர் ரொம்ப வெரி ரிஸ்கி பவுலர் அவர். அவர் பவுலிங்லாம் அதனால தான் சிஎஸ்கே வந்து எவ்வளோ மேட்ச் தோத்தாங்க, எவ்வளோ பிளேயரை மொயின் அலிக்காக வெளியே அமிச்சாங்க. டூப்ளெஸ்ஸி என்னென்ன பிளேயர்லாம் வெளியே அமிச்சாங்க அவங்க. ஓகே, ஹேசல்வுட் கூட வெளியே போனார். சிஎஸ்கேல இருந்தவர் ஆர்சிபிக்கு போனார். இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி ராங் மூவ்ஸ் மேட் பை த ஃப்ரான்ச்சைஸ். அதை நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு பிளேயரை வந்து ஓன்னு பண்ணி 14-18 கோடி கொடுத்து வாங்குவாங்க. ஒரே வருஷத்தில் திருப்பி அனுப்பிச்சிடுவாங்க. அதை இன்னொரு டீம் வந்து 14-18 கோடிக்கு வாங்குவாங்க. ஆர்சிபி சொல் எல்லாருமே ஃப்ரான்ச்சைஸ் எல்லாருமே அப்படிதான். இந்த கிறிஸ் மாரிஸ்னு ஒரு பிளேயர் ஆச்சு. எவ்ரி டீம் பெய்ட் ஹிம் மோர் தென் 14 crores. ஆனால் எவ்ரி டீம் சென்ட் ஹிம் வித்தின் 1 year. அவ்வளோ மோசமாக இருந்தது. ஓகே, எனக்கு கேகேஆர் பவுலர்ஸ் வந்து அப்பப்போ இல்லை கேகேஆர் பவுலர்ஸ் பெரும்பாலும் சொதப்பிடுறாங்க, அப்பப்போ மேட்சை ஜெயிச்சு கொடுத்துட்றாங்க அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்கு. இல்லை, அது வந்து அங்கே பவுலர்னு சொன்னால் 2 பேர் தான். ராணாவும் இல்லை ராணா தவிர கூட சொல்றாங்க, வருண் அண்ட் நரேன் 2 பேர் தான். அவங்களும் சம்டைம்ஸ் ஆஃப் டே வரும். எஸ்பெஷலி இவனுக்கு நம்ம பார்த்துருக்கோம். நம்ம வருண் சக்கரவர்த்திக்கு 1-2 மேட்ச் வந்து சரியா போடல லைன், ஒரு பேட் இது வரலாம். அது இப்போ வேற அவர் கொஞ்சம் கேரக்டர் கம்மியா இருக்கு அவருக்கு. இஸ் நாட் பேஷண்ட், இஸ் அஜிடேட்டட். அதனால வந்து ரன்னெல்லாம் போச்சுனாக்கா அவருக்கு எரிச்சலாக இருக்கு. அந்த மாதிரி ஃபீலிங் வந்துட்டுனா அப்புறம் நீங்கள் கோலி மாதிரி ஆகிடுவாங்க. திங்கிங் காமாக இருக்கணும். ரன் அடித்தா கூட காமாக இருக்கணும். அடுத்த பால் எப்படி போடுறதுன்னு பிளான் பண்ணணும்.
நீங்கள் அதையே ரன் அடிச்சிட்டான், அவன் ஃபீல்டிங் மிஸ் பண்ணிட்டான், கேட்சை மிஸ் பண்ணிட்டான், அதையே நினச்சிட்டு இருக்கக்கூடாது. ஓகே. ஸோ அதனால் வருண் சக்கரவர்த்தி அந்த கேரக்டர் இம்ப்ரூவ் பண்ணணும். சார் ஏற்கனவே வந்து 8 நாள் கேப் ஆயிடுச்சு, நடுவில் மழை வேற பெஞ்சிச்சு. நான் இன்னைக்கும் 65% மழை வரும் அப்படின்லாம் சொல்றாங்க. ஆமாம், இவ்வளோ நாள் கேப் விட்டது, மழை பெஞ்சது, பிச் கண்டிஷன்ஸ்ல ஏதாவது மாற்றங்கள் இருக்குமா? இல்லை, டீம் அதை எப்படி அடாப்ட் பண்ணிக்கணும்? மாற்றங்கள் இருக்காது. ஏன்னா முன்ன மாதிரி கிடையாது. ரெண்டாவது சின்னசாமி ஸ்டேடியம்லாம் 100% கவர்ட் கிரவுண்ட், நாட் விக்கெட், கவர்ட் கிரவுண்ட். அண்ட் இந்த சிஸ்டம்லாம் ட்ரைனேஜ் சிஸ்டம்லாம் வெரி குட், வேர்ல்ட் கிளாஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதனால் வந்து இப்போ கிடையவே கிடையாது. ஸோ பிச்சில் ஒரு இது இருக்காது. மேபி க்ளவுட் இருந்துச்சுனாக்கா ஸ்விங் ஆகும் பால், ஹெவி அட்மாஸ்பியரில் ஸ்விங் ஆகும். அதனால் அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். மற்றபடி வந்து விக்கெட்டில் ஒன்றும் இருக்காது, ப்ராப்ளம் இருக்காது. ஒரே ப்ராப்ளம் என்னன்னாக்கா அங்கே வந்து சின்ன கிரவுண்ட், அவன் போகிற வரவெல்லாம் 6 வச்சுட்டு போயிட்டு இருப்பான். அதான் ப்ராப்ளம் அங்கே சின்சாவில். அது ஏன் இப்படி அந்த மாதிரி சின்னதாக போட்டாங்கன்னு தெரியல. கொஞ்சம் தேக்கன், ஆனால் ஸ்டேடியத்தை இந்த மாதிரி கட்டிட்டாங்க போல இருக்கு முதல்ல. ஏன்னா கல்கட்டா, சென்னையெல்லாம் பெரிய ஸ்டேடியம், பவுண்ட்ரி, அதை அப்படியே அவங்க பண்ணாமல் வச்சுட்டாங்க. ஓகே ஓகே சார், ஓவராலாக இன்னைக்கு மேட்ச் ஓவராலாக ஆர்சிபி இஸ் எ பெட்டர் சைட். ஐ எக்ஸ்பெக்ட் them to win. டாஸை வின் பண்ணி போலிங் கொடுக்கணும். ஏன்னா மழை எப்போ வரும்னு சொல்ல முடியாது. ஸோ மழை வந்து அதுக்கேற்ற மாதிரி விளையாடிக்க வேண்டியதான். விளையாடிட்டு டக்வர்த் லூயிஸ் மெத்தடில் வின் பண்ணலாம். ஓகே. ஸோ ஆர்சிபி ஈவன் அதர்வைஸ் தே வில் வின். ஈவன் படிக்கல் இல்லாட்டா கூட தே வில் வின். படிக்கல் ஏசலோடு 2 பேர் இல்லை. ஈவன் தென் தே ஆர் சுப்பீரியர் சைட். ஓகே ஓகே சார், மீண்டும் சந்திக்கலாம்.